வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 7. நத்தையின் வயிற்றில் முத்து பிறந்தது. சித்ராதேவியின் உத்தரவுப்படி வேலைக்காரர்கள் உபாத்தியாயனை வெகு ஜாக்கிரதையாக உதயன் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். அவர்கள் வந்த சமயம் உதயன் வீட்டு வாசலில் 2 குதிரைகள் பூட்டிய வண்டி ஒன்று பிரயாணத்துக்கு தயாராக நின்று கொண்டிருந்தது. வண்டி ராஜமாளிகை வண்டியைப் போல் சிற்ப வேலைகளுடன் இருந்தாலும் ராஜமுத்திரைகள் எதுவும் இல்லாமல் இருந்ததால் யாரோ வெளியூரிலிருந்து பெரிய மனிதர்கள் வந்திருக்க வேண்டும் என்று வேலைக்காரர்கள் தீர்மானித்து கொண்டார்கள். வந்திருக்கும் விருந்தாளிக்கு விஷயம் தெரிந்துவிட்டால் என்ன செய்வதென்று ஒரு வேலைக்காரன் சற்று நிதானித்தான். தலைக்கு மேலே போன வெள்ளம் ஜானா இருந்தால் என்ன, முழமாக இருந்தால் என்ன, தைரியமாக வா என்று மற்றொருவன் தூண்ட இருவரும் உதயன் வீட்டுக்கு கதவை தட்டினார்கள். கதவு உடனே திறக்கப்படவில்லை. யார் அது என்ற உதயன் குரல் மட்டும் கேட்டது. சீக்கிரம் திறவுங்கள் என்றான் வேலைக்காரர்களில் ஒருவன். ஆத்திரத்துடன் உள்ளே உதயன் குரலுடன் மற்றொரு ஸ்திரீயின் குரலும் கேட்டது. பாதகமில்லை, கதவை திற என்றாள் அவள். உதயன் கதவை திறக்கவே வேலைக்காரர்கள் உபாத்தியாயனை உள்ளே தூக்கி வந்தார்கள். உபாத்தியாயன் நிலையை கண்டதும் பிரமிப்பால் வாயடைத்து விட்ட உதயன் உள்ளே இருந்த மஞ்சத்தில் உடலை வளர்த்தும்படி சைகை காட்டினான். வேலைக்காரர்கள் மெல்ல உபாத்தியாயனை படுக்கையில் விட்டு உடலை மூடியிருந்த துணியை நீக்கினார்கள். உபாத்தியாயன் பெருமூச்சு விட்டான். உதயன் கண்களில் பிரமை மாறி ஆச்சரியம் குடிகொண்டது. வேலைக்காரர்களை எதுவும் கேட்காமல் ஓடி சென்று சிறிது ஜலம் கொண்டு வந்து துணியை பிழிந்து கண்களை துடைத்து வாயிலும் ஒரு குவளையால் ஜலத்தை மெல்ல ஊற்றினான். உபாத்தியாயன் ஒரு வாய் தண்ணீரை விழுங்கியதும் மெல்ல கண் விழித்தான். அப்பொழுதும் அவனுக்கு சுரணை பூராவும் வரவில்லை. ஏதோ சொப்பனத்தில் பார்ப்பது போல் சுற்றுமிருந்தவர்களை பார்த்தான். இதென்ன ஆச்சரியமாக இருக்கிறது, உபாத்தியாயனை உயிருடன் விட்டு விட்டார்களே, அடிலனுக்குமா கருணை பிறந்து விட்டது என்று உதயன் வேலைக்காரர்களை பார்த்து கேட்டான். எஜமானருக்கு கருணை பிறக்கவில்லை, சின்ன எஜமானியின் கருணையினால்தான் உபாத்தியாயர் இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்றான் வேலைக்காரர்களில் ஒருவன். இவர் உயிருடன் இருக்கும் தகவல் கூட எஜமானுக்கு தெரியாது என்றான் மற்றொருவன். எஜமானுக்கு தெரியாதா? தெரியாது. உபாத்தியாயர் கசையடியால் இறந்து விட்டதாக நினைத்து எஜமான் உள்ளே போய்விட்டார். உபாத்தியாயரை கோதண்டத்திலிருந்து இறக்கிய போதுதான் அவர் உயிரோடு இருக்கும் ரகசியமே எங்களுக்கு தெரிந்தது. அதை எஜமானிடம் சொல்லப்போன எங்களை சித்ராதேவி தான் நிறுத்தினார். இவரை காப்பாற்றி உங்களிடம் சேர்ப்பதற்காக ஆளுக்கு 1000 பொன் இனாம் கூட தரப்போகிறார்கள். ஆனால் உபாத்தியாயர் உயிருடன் இருப்பது எஜமானுக்கு தெரிந்தால் எங்கள் உயிர் அரை காசு கூட பெறாது. உதயன் சித்ராதேவியை மனமாற வாழ்த்தியதோடு நத்தையின் வயிற்றில் ஒரு முத்து பிறந்திருக்கிறது என்று வாய்விட்டும் சொன்னான். ஆனால் நத்தை நகர்கிற வேகத்தில் உபாத்தியாயர் நகரக்கூடாது. இன்றிரவுக்குள் அவர் இந்த மலை வாசலை விட்டு தொலைதூரம் போய்விட வேண்டும் என்று எச்சரித்தான் ஒரு வேலைக்காரன். அதெப்படி முடியும்? அதோ நீங்களே பாருங்கள், உபாத்தியாயர் உடல் சின்னாபின்னப்பட்டிருக்கிறது. சில நாள் இங்கு மறைவில் வைத்திருந்து சிகிச்சை செய்து குணமானதும் அனுப்பிவிடுகிறேன் என்று உதயன் கேட்டுக்கொண்டான். சிகிச்சையை வெளியூரில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளியூருக்கு உடனே எப்படி கொண்டு போவது? அது எங்களுக்கு எப்படி தெரியும்? ஒன்று, உபாத்தியாயர் இன்றிரவே வெளியூருக்கு பயணமாக வேண்டும். இல்லாவிட்டால் இவரை மீண்டும் தூக்கி கொண்டு போய் எஜமானிடம் ஒப்புவித்து மேல் உலக பிரயாணத்துக்கு அனுப்பிவிடுகிறோம். உதயன் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்தான். வேலைக்காரர்களில் ஒருவன் மீண்டும் சொன்னான். பெரியவரே, எங்கள் மீது கோபப்பட்டு பயன் இல்லை. இங்கே உபாத்தியாயரை வைத்து கொண்டால் ரகசியம் எப்படியாவது வெளியாகிவிடும். அப்புறம் எங்கள் உயிர் எங்கள் உடலுக்குள் ரகசியமாக பதுங்கி இருக்காது. உபாத்தியாயர் உயிரோடு அவற்றுக்கும் எஜமான் விடுதலை அளித்து விடுவார். இதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்றான் பட்டவர்த்தனமாக. அவர்கள் கஷ்டத்தை உதயன் நன்றாக புரிந்து கொண்டான். இருந்தாலும் அவன் என்ன செய்ய முடியும்? எதுவும் தெரியாமல் கலங்கிய சமயத்தில்தான் அதுவரை இந்த நாடகத்தை மௌனமாக பார்த்து கொண்டிருந்த ஸ்திரீ மெல்ல எழுந்து அவர்களை நோக்கி வந்து, இது யார் உதயா என்று கேட்டாள். உங்களிடம் இத்தனை நேரம் சொல்லிக் கொண்டிருந்தேனே, அந்த அஜித் சந்திரன் குப்த சைன்யத்தில் சிறிது காலம் உபசேனாதிபதியாக இருந்ததாக கூறினாயே, அவனா? அவரேதான் மகா என்று சொல்லப்போன உதயன் பாதியில் வார்த்தையை நிறுத்தி கொண்டான். அந்த ஸ்திரீ சிறிது நேரம் ஏதோ யோசித்தாள். பிறகு, உதயா, வேண்டுமானால் இவரை நான் என்னுடன் அழைத்து செல்கிறேன். இவ்வளவு நல்ல வீரனை இந்த வாலிப வயதில் மாள விடுவது நியாயமில்லை என்றாள். உதயன் அவளை மிகுந்த நன்றி அறிதலுடன் பார்த்தான். தேவி, உபாத்தியாயர் மலைவாசல் வில்லவருக்கு தெய்வம் போன்றவர். அவரை காப்பாற்றினால் உங்களிடம் அவர்களுக்கு இணையற்ற பக்தி உண்டாகிவிடும். அப்படியானால் கண்டிப்பாக என் வண்டியில் இன்றிரவே அழைத்து போய்விடுகிறேன். குடிகளுக்கு இதமான காரியத்தை செய்வது நமது கடமை அல்லவா என்றாள். நீங்கள் தற்சமயம் இங்கு வந்திருப்பது உபாத்தியாயர் அதிர்ஷ்டம் என்று சொல்லிய உதயன் வேலைக்காரர்களை நோக்கி திரும்பி, உங்கள் எண்ணமும் ஈடேறிவிட்டது.
நாளை காலையில் உபாத்தியாயர் மலைவாசலில் இருந்து குறைந்தபட்சம் 2 காத தூரத்தில் இருப்பார். சென்று வாருங்கள். சித்ரா தேவிக்கு என் வணக்கத்தை தெரிவியுங்கள் என்றான். வேலைக்காரர்கள் வெளியே சென்றார்கள். உதயன் உள்ளே இருந்த ஸ்திரீயை நோக்கி திரும்பினான். அவளுக்கு சுமார் 50 வயது இருக்கும். உபாத்தியாயனை பார்த்து கொண்டு அவள் நின்ற தோரணையில் ஒரு கம்பீரம் இருந்தது. ஏதோ 1-2 நகைகளைத்தான் அணிந்திருந்தாள். ஆனால் அவற்றில் பதிந்திருந்த கற்கள் விளக்கொளியில் பிரகாசித்ததிலிருந்து அவற்றின் விலை ஏராளமாய் இருக்க வேண்டும் என்பது திட்டமாக தெரிந்தது. வயது அவ்வளவு ஆகியும் அந்த முகத்தில் அழகு குறையவில்லை. படோடோபம் இல்லாதிருந்தாலும் ஏதோ பெரிய குடும்பத்தில் பிறந்தவள் என்பது தெரிந்தது. பார்வையில் அதிக பிரகாசம் இல்லாவிட்டாலும் அதிகாரம் மட்டும் தேங்கி கிடந்தது. அஜித் சந்திரன் பக்கத்தில் வெகு நேரம் நின்றிருந்த அவள் அவன் உடலில் இருந்த காயத்தை பார்த்து, மிருகத்தனமாக அடித்திருக்கிறார்கள் என்றாள். இது எங்களுக்கு சர்வ சகஜம் என்றான் உதயன். இந்த நிலைமையை வெகு சீக்கிரம் மாற்றி விடுகிறேன் உதயா. ஆனால் மலைவாசல் வில்லவர் உதவிதான் தேவை என்றாள் அந்த ஸ்திரீ. தேவி, நான் தான் முன்னமே சொல்லிவிட்டேனே, வருஷக்கணக்கான கொடுமையால் வில்லவர் உள்ளம் அடிமைப்பட்டு கிடக்கிறது. அவர்களை புரட்சிக்கு எழுப்புவது மிக கடினம். நான் 1000 வீரர்களைத்தானே கேட்கிறேன். வீரர்கள் எங்கிருக்கிறார்கள் தேவி? இங்கிருப்பவர்கள் அடிமைகள், பழைய வில்லவர்கள் அல்ல. இவர்களை பலி கொடுக்கலாமே தவிர சண்டை போட வைப்பது முடியாத காரியம். சொந்த உயிர், பெண்கள் மானம் இரண்டையும் காப்பாற்றத்தான் ஜனங்கள் சண்டை போடுவது வழக்கம். அடிலன் அடிக்கடி வில்லவரில் பலரை தூக்கில் போடுகிறான். அன்று எல்லோர் கண் எதிரிலும் காமினியை கொண்டு போனான். புரட்சியா நடந்தது. இனி இவர்களை எழுப்பவே முடியவே முடியாது. உதயன் மன வருத்தத்தால் பேசுகிறான் என்பதை வந்திருந்த ஸ்திரீ தெரிந்து கொண்டாள். ஆகையால் மீண்டும் அன்பாக சொன்னாள், உதயா, ஓடுகிற மாட்டை கூட எப்பொழுதும் விரட்ட முடியாது. மேலும் ஓட முடியாதபடி மூளையில் முடக்கினால் மாடு கூட திரும்பி எதிர்த்து வரும். 1000 வீரர்களை தயார் செய்து 10 பேராக பாடலிபுரத்துக்கு அனுப்பு. மலைவாசல் விடுதலைக்கு நான் வழி செய்கிறேன். சரி தேவி, உங்கள் இஷ்டம் என்று உதயன் ஆமோதித்துவிட்டு வெளியில் சென்று சில பச்சிலைகளை கொண்டு வந்து உபாத்தியாயரின் ரணங்களில் வைத்து கட்டினான். அத்துடன் வந்திருந்த தேவி புறப்படுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்தான். புறப்படும் சமயத்தில் அந்த வயோதிக ஸ்திரீ எதையோ யோசித்தாள். என்ன யோசிக்கிறீர்கள் என்று உதயன் கேட்டான். ஒன்றுமில்லை. ஹீனர்கள் எல்லைக்குள் வரும்போது நான் திரும்புவதற்கு மட்டுமே ஏற்பாடுகள் செய்து வந்திருக்கிறேன். இன்னொருவரை கூட்டி சென்றால் சிந்து நதி கரையில் இருக்கும் ஹீனர் படைகளுக்கு என்ன பதில் சொல்வது? எப்படி இந்த உபாத்தியாயனை நமது ராஜ்ய எல்லைக்குள் அழைத்து செல்வதென்று யோசிக்கிறேன் என்று தயங்கினாள். அதற்கு நான் வழி சொல்கிறேன் என்றது ஒரு குரல். சட்டென திரும்பிய உதயனும் அந்த ஸ்திரீயும் இடையில் நீண்ட வாளணிந்த ஒரு ஹீனன் வாயிற்படியில் நிற்பதை கண்டார்கள். தோரமானா நின்று கொண்டிருந்தான். அவனை கண்டதும் உதயன் முகத்தில்தான் பீதி தெரிந்தது. வந்திருந்த ஸ்திரீயின் முகத்தில் எந்தவித அச்சமும் இல்லை. அவள் கம்பீரமாக தன்னை நோக்குவதை கண்ட தோரமானா அவள் தைரியத்தை உள்ளூர மெச்சிக்கொண்டான். புன்முறுவலுடன் உள்ளே நுழைந்து, தேவி, நீங்கள் யார் என்பது எனக்கு தெரியும் என்றான். யார் என்று உதயன் கேட்டான். ஆனந்த தேவி என்று சொல்லிய தோரமானா லேசாக சிரித்தான். அந்த பதிலை கேட்ட உதயன் தன் தலையில் பேரிடி விழுந்ததைப் போல் நிலை கலங்கி நின்று விட்டான். அத்தியாயம் 8. ஆனந்த தேவியின் அந்தரங்கம். ஆனந்த தேவி ஈனர்களின் பிராந்தியத்தில் இருப்பது அடிலனை சேர்ந்தவர்களுக்கு தெரிந்தால் பேராபத்து நேர்ந்து விடுமே என்று உதயன் அஞ்சினான். அதுவும் வில்லவர் வீட்டில் அவள் தங்கினாள் என்பதை அடிலன் அறிந்தான். அவர்கள் வீடுகளை எரித்து விடுவானே என்றும் பயந்தான். ஆனந்த தேவி மட்டும் எவ்விதமான அச்சமும் கொள்ளவில்லை. தோரமானாவை நன்றாக ஒரு முறை கூர்ந்து கவனித்தாள். அவனை எப்பொழுதும் பார்த்திருப்பதாக அவளுக்கு ஞாபகமில்லை. தன்னை எப்படி தெரிந்து கொண்டான் என்ற சந்தேகம் மட்டுமே அவள் முகத்தில் பிரதிபலித்தது. தவிர தன் பெயர் மட்டும்தான் அவனுக்கு தெரியுமா அல்லது வேறு விவரங்களும் தெரியுமா என்று யோசித்தாள். அவள் மனதிலோடிய எண்ணங்களை தோரமானா சுலபத்தில் புரிந்து கொண்டான். சாதாரண மனிதன் மகாராணியை தெரிந்து கொள்வது சுலபம். ஆனால் மகாராணிக்கு எல்லா ஏழைகளையும் தெரிந்து கொள்வது சாத்தியமல்ல, முடியவும் முடியாது. என்னை உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களை எனக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லி சிறிது தன் பேச்சை நிறுத்தினான். ஆனந்த தேவி பதிலேதும் சொல்லாமல் அவனையே பேசவிட்டாள். உங்களுக்கு கொஞ்ச நஞ்சம் இருக்கும் சந்தேகத்தையும் போக்கிவிடுகிறேன். நீங்கள் சக்கரவர்த்தி குமரகுப்தனின் 2வது ராணி ஆனந்த தேவி, மகாராஜா ஸ்கந்தகுப்தனின் இளைய தாயார் என்று வம்ச பரம்பரையை வெகு தெளிவாக தோரமானா சொன்னான். அவன் சொன்ன இந்த சில வார்த்தைகளால் அதுவரை உணர்ச்சிகளை வெளிக்காட்டாத மகாராணியின் முகத்தில் கூட சிற்சில உணர்ச்சிகள் உலாவரத் தொடங்கின. தோரமானா பேசிய 4-5 வரிகளில் குப்த சாம்ராஜ்ய விவரங்கள் வெகு விஷமமாக புனையப்பட்டிருப்பதை அறிந்தாள்.
தன் கணவன் குமாரகுப்தனின் காலத்திலிருந்த ஆரிய ஏகாதிபத்தியம் ஸ்கந்தகுப்தன் காலத்தில் அதிகாரம் இழந்து ஹீனர்களிடம் பிரதேசம் இழந்து சாதாரண ராஜ்யமாகி விட்டதை குறிக்கவே ஒருவரை சக்கரவர்த்தி என்றும் இன்னொருவரை மகாராஜாவென்றும் அழைக்கிறான் என்பதை ஆனந்த தேவி அறிந்து கொண்டாள். இருந்த போதிலும் இவனுக்கு எவ்வளவு தூரம் தன்னுடைய ராஜ்ய ரகசியங்கள் தெரியும் என்பதை திட்டமாக தெரிந்து கொள்ள அவளும் தோரமானாவுக்கு சாமர்த்தியமாகவே பதில் சொன்னாள். சரியான ராஜா வந்தால் சாதாரண ராஜ்யம் மீண்டும் சாம்ராஜ்யமாக நாளாகாது என்றாள். தோரமானாவின் இதழ்களில் விஷமமான புன்முறுவல் காணப்பட்டது. ஆனந்த தேவி தன்னை ஆழம் பார்க்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டான். மகாராணியின் மனதில் புதைந்து கிடந்த ஆசைகள் அவனுக்கு நன்றாகவே தெரியும். ஸ்கந்தகுப்தனுக்கு பதில் தன் மகன் பூரகுப்தனை சிம்மாசனத்துக்கு கொண்டு வர ஆனந்ததேவி ஏதோ ஏற்பாடு செய்கிறாள் என்பதை தோரமானா நன்கு அறிந்திருந்தான். சரியான ராஜா வர வேண்டுமானால் தங்கள் பிரயத்தனங்கள் பழிக்க வேண்டும். கடவுள் தங்களுக்கு அருள் புரியட்டும் என்றான் தோரமானா. ஆனந்த தேவிக்கு கொஞ்ச நஞ்சம் இருந்த சந்தேகமும் நீங்கிவிட்டது. வந்திருப்பவன் லேசான ஆசாமி அல்ல என்பதையும் ஆழ்ந்த அறிவுள்ளவனிடம் தான் சிக்கிக் கொண்டிருப்பதையும் உணர்ந்த ஆனந்த தேவி, இந்த மனிதனுக்கு குப்த ராஜ்ய ரகசியங்கள் இவ்வளவு தூரம் எப்படி தெரிகின்றன என்று வியந்தாள். அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த தோரமானா அவள் எண்ணங்களை எடை போட்டு, தேவி, என் பெயர் தோரமானா. ஹீனர்கள் சைனியத்தில் ஒரு சேனாதிபதி. ஹீனர்களுக்கு சில நாட்கள் குப்த ராஜ்யத்தில் வேவு பார்த்திருக்கின்றேன். என்னை பற்றி வேறு ஏதாவது தெரிந்து கொள்ள இஷ்டமிருந்தால் கேளுங்கள். அடிமை பதில் சொல்ல தயாராயிருக்கிறேன் என்றான். அவன் குரலில் பணிவு துணித்தாலும் அவன் பணியக்கூடிய ஆளல்ல என்பதை அறிந்து கொண்ட ஆனந்த தேவி மேலும் அனாவசியமாக பேச்சு ஓட்டாமல், நான் இங்கிருப்பது உனக்கு எப்படி தெரியும் என்று நேரடியாக கேள்வியை வீசினாள். தோரமான இந்த கட்டத்தை முன்கூட்டியே எதிர்பார்த்திருந்தான். ஆகவே ஒளிவு மறைவு எதுவும் இல்லாமல் சொன்னான். மகாராணி இங்கு வந்திருப்பது எனக்கு தெரியாது. அதோ மஞ்சத்தில் கிடக்கும் உபாத்தியாயனை வேலைக்காரர்கள் தூக்கி செல்வதை அடிலன் மாளிகையின் மேல் தளத்திலிருந்து பார்த்தேன். வேலைக்காரர்கள் போக்கு எனக்கு சந்தேகமாக இருந்ததால் அவர்களை பின்தொடர்ந்தேன். உபாத்தியாயனை உள்ளே விட்டு சென்ற வேலைக்காரர்கள் வெளிக்கதவை சாத்தாமல் சென்று விடவே உள்ளே நுழைந்தேன். மகாராணியை பார்த்ததும் எனக்கே தூக்கி வாரி போட்டது. இருந்தாலும் மகாராணியை பார்த்தும் பாராதது போல் போவது நியாயமல்லவென்று நிதானித்தேன். உபாத்தியாயனை அழைத்து செல்ல மகாராணிக்கு உள்ள கஷ்டத்தை அறிந்ததும் நாம் உதவாமல் செல்வது சரியல்ல என்றுதான் குரல் கொடுத்தேன் என்று தான் வந்த காரணத்தை விவரித்தான் தோரமானா. தோரமானாவுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் ஆனந்த தேவியே திகைத்தாள். ஒளிவு மறைவு எதுவுமின்றி வெட்ட வெளிச்சமாகத்தான் தோரமானா பேசினான். ஆனால் உள்ளூரை என்ன யோசிக்கிறான், என்ன பலனை உத்தேசித்து தனக்கு உதவுவதாக சொல்கிறான் என்பதை ஆனந்த தேவியால் கூட ஊகிக்க முடியவில்லை. அந்த சங்கடத்திலிருந்து அவளை தப்புவிக்க தோரமான தானாகவே முன்வந்து, தேவி, உதயனை சற்று வெளியே போகச் சொன்னால் நாம் மனவிட்டு பேசிக்கொள்ளலாம் என்றான். இரண்டு பெரிய மலைகளுக்கிடையில் அகப்பட்ட துருப்பு போல ராஜ்ய விவகாரங்களை அலசும் அந்த இரண்டு சூழ்ச்சிக்காரர்கள் பேச்சுவார்த்தைகளை கேட்டு என்ன செய்வதென்று புரியாமல் நின்று கொண்டிருந்த உதயன் தன்னை விட்டால் போதுமென்று வெளியில் சவாரி விட்டான். அவன் சென்றதும் வெகு ஜாக்கிரதையாக கதவை சாத்தி கொண்டான் தோரமானா. பிறகு ஆனந்த தேவியை மஞ்சத்தில் உட்காரும்படி கேட்டுக்கொண்டான். உபாத்தியாயனை அணுகி அவனுக்கு நினைவு வந்துவிட்டதா என்பதையும் சோதித்தான். இத்தனை முன்னேற்பாடுகளுக்கு பிறகு ஆனந்த தேவியை நோக்கினான். தேவி, ஸ்கந்தகுப்தன் சிம்மாசனத்தில் இருப்பது தங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் பிடிக்கவில்லை என்று சம்பாஷணையை துவக்கினான் தோரமானா. எனக்கு பிடிக்கவில்லை என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று ஆனந்த தேவி கேட்டாள். சக்களத்தி பிள்ளையை பிடிக்காதது இயற்கை. தன் மகன் சிம்மாசனத்தில் உட்கார வேண்டுமென்று ஒரு தாய் விரும்புவது மிகவும் இயற்கை. இவற்றை தவிர சக்களத்தி மகன் வயோதிகனாய் வியாதியஸ்தனாய் ராஜ்யத்தை நேராக ஆள வலுவிழந்துள்ள போது அடுத்த அரசன் யார் என்ற கேள்வி ராஜ குடும்பங்களில் எழுவது எல்லாவற்றையும் விட இயற்கை. தாங்கள் மலைவாசலுக்கு வந்து வில்லவர் ஆதரவை தேடுவது மேற் சொன்ன இயற்கையின் கேள்விகளுக்கு மிக பொருத்தமான பதில் அளிக்கிறது. அது கிடக்கட்டும். ஸ்கந்தகுப்தன் சிம்மாசனத்தில் இருப்பதால் உனக்கென்ன கஷ்டம்? பல சங்கடங்கள் இருக்கின்றன. ஸ்கந்தகுப்தன் ஹீனர்கள் எல்லோரையும் வெறுக்கின்றான். யாரிடமும் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. இன்னும் சில நாட்களில் நான் ஹீனர்கள் கொண்ட பெரும் படையுடன் மாளவத்தின் எல்லைக்கு செல்கிறேன். ஆனால் மாளவத்தை நான் தாக்கப் போவதில்லை. தோரமானாவின் இந்த பேச்சு ஆனந்த தேவிக்கு பெரிய ஆச்சரியத்தை விளைவித்தது. ஏன் தாக்கப் போவதில்லை என்று கேட்டாள். ஹீனர்கள் தற்சமயம் இருக்கும் நிலையில் அவர்கள் எந்த சாம்ராஜ்யத்தையும் ஸ்திரமாக ஸ்தாபிக்க முடியாது. கொடுமை அதிகமானால் ஜனங்களை ஒரே கட்டாக அதிக நாள் நிறுத்தி வைக்க முடியாது. ஆகையால் ஹீனர்கள் தற்போதிருக்கும் பிராந்தியத்தில் அமைதியை பரப்புவதே என் நோக்கம். அப்படி சட்டமும் அமைதியும் பரவினால்தான் ஜனங்கள் அடங்குவார்கள்.
ஹீனர்கள் தற்போது கைக்குள் போட்டுக்கொண்டிருக்கும் சிந்து நதி பிரதேசமும் ஒரு அமைதியான ராஜ்யமாகும். அந்த மாதிரி ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்து நீயாள பார்க்கிறாய் என்று இடைமறித்து சொன்னாள் ஆனந்த தேவி. ஆம், ஆகையால்தான் பக்கத்தில் இருக்கும் குப்த ராஜ்யத்தோடு விரோதம் கொள்ள நான் இஷ்டப்படவில்லை. ஹீனர்களை கட்டுப்படுத்தி சரியான நிர்வாகத்திற்குள் கொண்டு வர எனக்கு ஒரு 5 வருட நிம்மதி தேவை. அதை ஸ்கந்தகுப்தன் அளிக்க மாட்டான் என்றான் தோரமானா. என் பிள்ளை அளிப்பான் என்பது என்ன நிச்சயம்? மகாராணியின் சொல்படித்தான் பிள்ளை நடப்பார் என்பது எனக்கு கேள்வி. இதோ பாருங்கள், குப்த சைன்யத்தால் இப்பொழுது ஹீனர்களை ஜெயிக்கவே முடியாது. ஸ்கந்தகுப்தன் வியாதி அடைந்த பிறகு அதன் கட்டுப்பாடு பெரிதும் குலைந்திருக்கிறது. இது மகாராணிக்கு நன்கு தெரியும். இப்பொழுது குப்த ராஜ்யத்துக்கு வேண்டுவது ராஜ்ய விஸ்தரிப்பல்ல, உள்நாட்டு அமைதி, சைன்யத்தை வலுப்படுத்த. இவைதான் தேவை. இவற்றை அளிக்க பூரகுப்தனால் தான் முடியும் என்றான் தோரமானா. குப்த ராஜ்ய அமைதியில் உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை என்று ஆனந்த தேவி கேட்டாள். சுயநலம்தான் காரணம். காரணங்களைத்தான் முன்னமே சொல்லிவிட்டேனே. இதை பற்றி இனிமேல் நாம் தர்க்கிக்க வேண்டாம். நீங்கள் உபாத்தியாயனை எடுத்து செல்லுங்கள். ஹீனப்படையில் யார் உங்களை தடுத்தாலும் இதோ இந்த மோதிரத்தை காட்டுங்கள் என்று தன் விரலிலிருந்த மோதிரத்தை கலற்றி ஆனந்த தேவியிடம் கொடுத்தான். அவளுக்கு அப்பொழுதும் சந்தேகம் விடவில்லை. மோதிரத்தை வாங்கிக் கொள்ளாமலே, இதில் ஏதோ சூதிருக்கிறது என்றாள். தேவி, உங்களுக்கு தீங்கிழைக்க வேண்டுமென்றால் இப்பொழுதே உங்களை அடிலன் வீட்டுக்கு கொண்டு போக என்னால் முடியும். உங்களுக்கு நான் பரோபகார சிந்தையால் உதவவில்லை. ஆகையால் சந்தேகம் வேண்டாம், வாங்கிக் கொள்ளுங்கள் என்றான். ஆனந்த தேவி தயக்கத்துடன் மோதிரத்தை வாங்கி கொண்டு உதயனை கூப்பிட்டாள். உதயன் பச்சிலையுடன் உள்ளே வந்து உபாத்தியாயன் ரணங்களில் அவற்றை வாட்டி வைத்து கட்டுகள் போட்டான். அவன் கட்டு போட்ட பிறகும் உபாத்தியாயன் கண் திறக்கவில்லை. இன்னும் மயக்கத்தில் இருக்கிறான், வண்டியில் தூக்கி வையுங்கள் என்றாள் ஆனந்த தேவி. உதயனும் தோரமானாவும் உபாத்தியாயனை பிடித்து தூக்கி வண்டியில் வைத்தார்கள். வண்டி புறப்படுகையில், தேவி, நாம் பேசியது நம் இருவரை தவிர வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். தங்கள் அந்தரங்க ஆசையை நான் வெளியிட மாட்டேன் என்றான் தோரமானா ஆனந்த தேவியை பார்த்து. ஆனால் மிக கூர்மையான புத்தியுடைய தோரமானா கூட ஒரு பெரிய தவறை செய்துவிட்டான். உபாத்தியாயன் அவன் நினைத்தது போல் அதிக மயக்கத்தில் இல்லை. மகாராணியும் தோரமானாவும் பேசிய எல்லாவற்றையும் வெகு ஜாக்கிரதையாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் கண்கள் மூடியிருந்தனவே ஒழிய மாளவை எல்லைக்கு தோரமானா ஏன் போகிறான்? தேச அமைதி ஒன்றுதான் இவன் நோக்கமா என்ற கேள்விகள் அவன் மூளைக்குள் ஓடிக்கொண்டிருந்தன. மகாராணி ஆனந்த தேவியும் தன்னுடன் ஒரு பெரிய விரோதியை அழைத்து செல்கிறோம் என்பதை அறியாமலேயே உபாத்தியாயனை வெகு ஜாக்கிரதையாக வண்டியின் மஞ்சத்தில் பாதுகாத்து கொண்டு சென்றாள்.